ராம்ஜி மசோதா சட்டமானால் மாநிலங்களுக்கு 29,000 கோடி ரூபாய் கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் அபாயம். தமிழ்நாட்டிற்கு மட்டுமே 2,710 கூடுதலாக செலவாகும் என அதிர்ச்சி தகவல். நூறு நாள் வேலை திட்டத்தை கைவிடக்கூடாது என சர்வதேச பொருளாதார வல்லுநர்கள் வலியுறுத்தல். மாநிலங்கள் மீது சுமையை திணிப்பது திட்டத்தின் அடிப்படையையே கேள்விக்குறியாக்கும் என்றும் கருத்து. விக்ஷித் பாரத் ராம்ஜி சட்ட முன்வடிவை செயல்படுத்தக்கூடாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். மாநிலங்களுடன் கலந்து ஆலோசித்து திருத்தங்கள் மேற்கொள்ள பிரதமருக்கு கடிதம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் வரும் 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை. அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என அறிவிப்பு. சாகித்ய அகாடமி விருது வழங்கும் விழா திடீரென ஒத்திவைக்கப்பட்டதற்கு வலுக்கும் கண்டனம். ஆளும் அரசுக்கு சாகித்ய அகாடமி அடிபணிந்தது வெட்கக்கேடானது என மார்க்சிஸ்ட் கட்சி எதிர்ப்பு. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகான வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியீடு. பெயர் விடுபட்டிருந்தால் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் டைப் 1 நீரிழிவு நோய் பாதிப்பு எண்ணிக்கை அதிகரிப்பு. பதிவேடு தொடங்கிய ஓராண்டிலேயே 5,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு பாதிப்பு. தேர்தல் களத்தில் இல்லாதவர்களையும் களத்திற்கே சம்பந்தமில்லாதவர்களையும் எதிர்க்க மாட்டோம். அதிமுக பாஜகவை விமர்சிக்காதது சர்ச்சையான நிலையில் விஜய் விளக்கம். முதல்வராவதை தவிர விஜய்க்கு வேறு எந்த கொள்கையும் இல்லை என்று வீரமணி விமர்சனம். வெறும் மாஸ் காட்டி பயன் இல்லை என்று நயினார் நாகேந்திரன் பதிலடி. பாஜகவுடனான கூட்டணி தேர்தல் நேர ஒப்பந்தம் மட்டுமே என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. மதச்சார்பின்மை கொள்கையே அதிமுகவின் உயிர் மூச்சு எனவும் திட்டவட்டம். நாமக்கல்லில் 1,08,000 வடைமாலை அலங்காரத்தில் காட்சியளித்த ஆஞ்சநேயர். நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம். நெல்லை அருகே கொள்ளையடித்த வீட்டில் குளித்து உடை மாற்றிய திருடன். திருட வந்த வீட்டில் சொந்த வீடு போல உலாவிய நபரை கைது செய்தது காவல்துறை. திருப்பூரில் ஆடை தொழில்துறை எதிர்கொள்ளும் ஏற்றுமதி சவால்களை எடுத்துரைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக முதலமைச்சருக்கு ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் நன்றி. அரசியல் கட்சிகளின் ரோடு ஷோக்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க கோரிய வழக்கு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் இன்று தீர்ப்பு. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் தரையிறங்கிய விமானத்தின் டயர் வெடித்ததால் பரபரப்பு. நூற்று 60 பயணிகளும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே இன்று கடைசி T20 கிரிக்கெட் போட்டி. தொடரை சமன் செய்ய தென்னாப்பிரிக்காவும் வெற்றி பெற இந்திய அணியும் முனைப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.